Welcome to MKBG. கூடிய கடை பாத்தீங்கன்னா ஜூபி லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெட் ஷாப்க்கு தான் வந்திருக்கிறோம். இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்காத டிஃப்ரெண்ட் வெரைட்டி பெட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கமெண்ட்ல இந்த வீடியோ கடையை போய் எடுங்கன்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க கடைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன பெட்ஸ் வச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஷாப் வந்து சென்னை திருவற்றூர் எல்லையம்மன் கோயில் இருக்கு. திருவற்றூர் எல்லையம்மன் கோயில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்ல வந்து கேஎஸ் பார்ட்டி ஆள் இருக்கும். அது பக்கத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன பெட்ஸ் இருக்கு, லொகேஷன் உங்களுக்கு என்ன சொல்லி சொல்லிருக்கீங்க. எக்ஸாட்டிக் பெட்டு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஷேட்டு, ஸ்மால் மேமல்ஸ், ஆம்பிலிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், அப்புறம் ஃபிஷஸ், இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லா பெட்டுமே கிடைக்கும். என்ன பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டாங்க பேர்ட்ஸ்ல வந்து சிக்கு டேம் பண்ணி இப்பதான் வளர்ந்துட்டு இருக்க முடியும். உங்களுக்கு சிக்கு தான் ஆக்சுவலா இது. ஆனா செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேம்டு நான் ரெக்க கட் பண்ணல. ஏன்னா வாங்கிட்டு போறவங்க சிலர் வந்து ரெக்க கட் பண்ணி கேட்பாங்க, சிலர் வந்து ரெக்க கட் பண்ண மாட்டாங்க. சிலர் வந்து ரெக்க கட் பண்ணி கேட்பாங்க ஃபேன்ல அடிபட்டுரும்ட்டு. சிலர் வந்து ஏசி இருக்கவங்க வந்து ரெக்க கட் பண்ணி கேட்க மாட்டாங்க. சோ அதனால அவங்க சஜஷன் படி நம்ம ரெக்க கட் பண்றது பண்ணாது. இப்ப நான் பண்ணாம வச்சிருக்கேன், ஃபேன் ஓடிட்டு இருக்கு. சோ அடிபட்டுறதுனால நான் கையில பிடிச்சிருக்கேன். இவங்கள பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க எங்களுக்கு. இதன் பேர் மோஜோ. இது நாங்க வளர்க்குற டாக். இது வந்து கோக்கர் ஸ்பானியல் சொல்ற பிரீடு. கோக்கர் ஸ்பானியல்னா கோல்டன் ரெட்ரீவரோடைய மினியேச்சர் மாதிரி. இதுல வந்து கலர்ஸ் இருக்கு, பிளாக், ப்ரௌனு, அப்புறம் ஒயிட், ஃபான் கலர், ப்ரௌன் கலர்னு எல்லா கலர்ஸும் இருக்கு. இவன் ஆக்சுவலா 1 year old. வேக்சினேஷன் எல்லாமே பண்ணிருக்கோம். நம்ம இவங்க ஹேர் கொஞ்சம் நிறைய இருக்கும், காது பெருசா இருக்கும். இவங்களுக்கு மைனஸ்ன்னு பார்த்தா காது தான். ஏன்னா இவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்க காது போய் பவுல்ல விழுந்துரும். அதனால காது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும். மற்றபடி கேரக்டர் வைஸ் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். அண்ட் டாய் வெரைட்டி மாதிரி குள்ளமாவே இருப்பாங்க. சோ அதனால ஈஸி டு கேரி. இவன் வந்து சிம்பா, நம்ம கேட்டு. இவன் வந்து வளர்த்தவங்க வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அடாப்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். கேரக்டர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நானே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் இப்போ கேட்ல இருக்க ஷாப்ல இருக்க கேட்டு அமைதியா சமத்தா இருப்பான், ப்ராப்ளம் இல்லை. ஆனா என்ன, ஒரு நாளைக்கு 4 கிரேவி பாக்கெட் திருடி சாப்பிடுவேன். அவ்வளவு நல்லவன். இது வந்து அல்பினோ ஈல் ஃபிஷ் ப்ரோ. ஈல் ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, பார்க்க ரிப்பன் மாதிரி இருக்கும், சீக்கிரமாவே ஃபிளெக்சிபிள் ஆகிறது, கிட்டத்தட்ட பாம்பு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஈல் ஃபிஷ் வெரைட்டிஸ்ல வரும். இது வந்து அல்பினோ ஈல் ஃபிஷ். அதாவது அல்பினோன்றது அந்த கலர், அந்த பிங்கிஷ், அந்த ஒயிட் கலர் வந்து அல்பினோன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மீனை வந்து இவங்க சாப்பிடுவாங்க. இந்த குட்டி குட்டி ஃபிஷஸ் எல்லாம் போட்டோம்னா இவங்க சாப்பிடுவாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெருசா தேவையில்லை. ஃபில்டர் இருக்கணும் கம்பல்சரி. டேங்க் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க. இவங்க கூட ஒரு சில ஃபிஷஸ் எல்லாம் போடலாம். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பிளாக் கோஸ்ட், அவங்க அது ஒரு தான் பாருங்க செனகல். இந்த ஃபிஷ் எல்லாம் இவங்க கூட போடலாம். அரவணா, ஃபிளவரான் எல்லாம் வந்து வாஸ்து மீன் சொல்லி ரொம்ப ட்ரெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அரவணா மாதிரி வளர்க்குற, சிங்கிளா வளர்க்குற மீன் தான் இதெல்லாம். ஆக்சுவலா அரவணா, ஃபிளவரான் தான் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டி. ஆனா அது ட்ரெண்டிங்ல லைக் வாஸ்து மீன் சொன்னதுனால ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட அரவணா மாதிரி சிங்கிளா வளர்க்குற மீன் தான் இதுவும் மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டிஸ் தான். ஆனா இப்பதான் இவங்க நிறைய பேருக்கு சொல்ல சொல்ல புரியுது. சோ இப்பதான் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீடிங் ஃபிஷ் தான் இவங்க, லைவ் ஃபீடிங் ஃபிஷ் தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ட்ரை வார்ம்ஸ், அப்புறம் சூப்பர் வார்ம்ஸ், மீல் வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ப்ரான்ஸ். இவங்க வந்து ஆக்சுவலா 4 feet வளருவாங்க. இந்த ஈல் ஃபிஷ் வந்து
4 feet கிட்ட வளரும். ஆமா, ஒரு ஈல் வெரைட்டி ஒரு சைஸ்ல வளரும். இந்த ஈல் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி தான். இந்த ஃபிஷ்ஷும் ஈல் ஃபிஷ் தான். இது ஒரு 3 feet கிட்ட வளரும். இது வந்து பிளாக் கோஸ்ட் ஏற்கனவே பார்த்தோம்ல, கொஞ்சம் பெரிய சைஸு. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட 2 feetல இருந்துச்சு, அது சோல்ட் ஆயிடுச்சு. இவங்க வந்து பேரட் ஃபிஷ் வெரைட்டி, அதாவது ஃப்ளவரான் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ ஃப்ளவரான்லாம் எப்படி இந்த ஷேப்ல தான் இருப்பாங்க. ஃப்ளவரான் இந்த ஜெயின் கௌரா இருக்குல்ல, இவங்கெல்லாம் பார்க்க இந்த ஷேப்ல இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு நிறைய இது இப்போ நான் வச்சிருக்கல மாஸ்டர் ஃபிஷ் டேங்க், பேரட் ஃபிஷ், இது ஃப்ளவரானு, அப்புறம் இந்த கௌரா, இதெல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லையா. இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாஸ்டர் ஃபிஷ் டேங்க் எவ்வளவு பெருசு இருக்கு. ஸோ இந்த சைஸ் பெரிய சைஸ் டேங்க்ல வச்சுட்டு ஒரு ஃப்ளவரானு, ஒரு பேரட்டு, ஒரு ஆஸ்கரு, அப்புறம் ஜெயின் கௌரா, இந்த மாதிரி வெரைட்டிஸை ஒன்னா விடலாம். சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே மாஸ்டர் ஃபிஷ் தான். அவங்களுக்குள்ள சண்டை வந்தா டாமினேஷன் இருக்கும், ஸோ சாப்பிட்டுக்க முடியாது. அதனால இந்த சைஸ் டேங்க்ல இவங்க எல்லாரையும் ஒண்ணு சண்டை வராது. அதுவும் இல்லாம ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கணும். இந்த மாதிரி ஹைடிங்க்கு இந்த மாதிரி இது டியூப், அதுக்கப்புறம் டெக்கோஸ்லயே இருக்கும்ல, டெக்கரேஷன் திங்ஸ்லயே நிறைய ஒளிஞ்சுக்கிற மாதிரி இடம். ஆமா, அந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா சண்டை போட்டுக்கணும். இவ வந்து ஃபீமேலு, மேல் வந்து ஆக்சுவலா இதுவும் பேரா தான் இருந்தது. சேல் பண்ண வேணான்ட்டு அப்புறம் அந்த கடையில இருந்து வரும்போது ரொம்ப ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணி கேட்டாங்க, சரி நானும் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து இவ்வளோண்டு வந்தது, ஏன்னா ஃபீமேல் வந்து முட்டை போடுறதுனால கொஞ்சம் ப்ராடா இருக்கும், மேலுக்கு ப்ராடா இருக்கும். இங்க இருந்து இவ்வளவு பெருசு வளரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிரும். முட்டை வைக்கும் போது நீங்க அதான் இவ்வளோண்டே இடத்துல வைக்க போறது இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த சைஸ், அதாவது பெருசா வளர வளர நீங்க இடம் மாத்தணும் இல்லையா. சோ முன்னாடியே நீங்க பாண்ட் செட்டப் பெருசா பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்துப்பாங்க. அங்க நீங்க லேண்டும் வாட்டரும் சேர்ந்த மாதிரி தான் வைக்க போறீங்க இல்லையா. சோ லேண்ட்ல போய் மேட் ஆகி எக்லே பண்ணிடுவாங்க அவங்களே. ஆமா ஆமா, அந்த மாதிரி. அதாவது மேல இவ்வளவு தூரத்துக்கு மண்ணு, இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இப்படி ஏறி போயிட்டு வருவாங்க இல்லையா. சோ அவங்களே பாத்துப்பாங்க, நம்ம எதுவும் பண்ணவே தேவையில்ல, அதுவே மேட் ஆகிட்டு அதுவே முட்டை போடும். சிலர்லாம் நான் சும்மா வளர்த்துக்கிறேன், ஆனா பிரீடிங் எல்லாம் வேணாம், சும்மா நான் வளர்க்கணும் ஆசைன்னுவாங்க. அந்த மாதிரி ஆசைக்கு கொடுத்துட்டா பரவாயில்ல. நிறைய பேர் கொண்டு போய் குளத்துல விட்டு நம்மளோட ஈகோ சிஸ்டம், நம்மளோட மீனெல்லாம் சாப்பிட்டு இவங்க அதிகமாயிட்டாங்க. அதனாலதான் ஆக்சுவலா இப்ப இதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வளர்த்துட்டு இருக்கவங்க வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, இதுக்கப்புறம் கிடைக்கல. இது வந்து கிரெஸ்டட் கெக்கோ. இந்த கெக்கோ வெரைட்டி வந்து நம்ம ஊர் மரபல்லி இருக்காங்க இல்லையா, சேம் அதே மாதிரி ஆஸ்திரேலியன் மரபல்லின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜெயின் சைஸ்ல இருப்பாங்க பார்க்க. கலர்ஸ் ரெட்டு, ஆரஞ்சு, ப்ரௌனு. இது வந்து ஆக்சுவலா ஆலிவ் கிரீன் இருக்குல்ல, அந்த கலர். இவங்க கலர் மாறுமா இல்ல வேற வேற கலர்? வேற வேற கலர்ல இருக்கு. கெமிலியான் தான் கலர் மாறும். இவங்க எவ்வளவு தூரம் வளருவாங்க? இவ்வளவுதான் ஃபுல் சைஸ் அடல்ட் தான். இந்த கிரெஸ்டட் கெக்கோவும் சேம் தவளையோட கை மாதிரி தான் இருக்கும், ஆம்பிளிபியன்ஸ் மாதிரி இருக்கும். அதனால இவங்களும் ஓடுவாங்க, கொஞ்ச நாள் ஆகும் டேம் ஆக. இவங்களுக்கு மீல் வார்ம்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு தனியா அந்த பேக்கெட் ஃபுட் வரும், அதை வந்து வாட்டர்ல டைல்யூட் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதாவது பூச்சியை வந்து அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி ஃபுட், இம்போர்ட்டட் ஃபுட் இருக்கு. ஆமா, அவங்க வந்து தாய்லாந்துல இருந்த லைக் அங்க வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க. இப்போ இதை திறந்த உடனே ஓட ட்ரை பண்ணுவோம். வெளில வர மாட்டான். இவங்க வந்து மடகாஸ்கர் ரேசிங் காக்ரோச். எடுக்கலாம். இது வந்து மடகாஸ்கர் ரேசிங் காக்ரோச், அதாவது ஒரு கரப்பாம்பூச்சி. இவங்க வந்து இவ்வளவு பெருசு வளருவாங்க. ஆமா, இவ்வளவு பெருசு வளரும், அதாவது இந்த விரல் சைஸ்க்கு வளரும். இது நம்ம கிட்ட குட்டி போட்டது. அந்த குட்டி ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் இன்செக்ட பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரப்பாம்பூச்சியை பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பழகிற பழக்கத்தை பொறுத்து. இப்ப நான் எடுத்து பழகினதுனால ஓடல. இவங்களுக்கு ரெக்க கிடையாது, நடந்துதான் போவாங்க. ஸோ அதனால நோ இஷ்யூஸ். இவங்க வந்து பியூர் வெஜிடேரியன், வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்டு வளர்றவங்க. சிட்ரிக் ஆசிட் மட்டும் கொடுக்க கூடாது, மத்த எது சாப்பிட்டு எது வச்சீங்கனாலும் கிளீனா சாப்பிட்டுருவாங்க, வேஸ்டே பண்ண மாட்டாங்க. பார்த்து எடுத்துக்கலாம். ஆனா இப்ப தெரியாது நமக்கு, பெருசானாதான் தெரியும் மேலா ஃபீமேலான்ட்டு. ரொம்ப நல்ல பெட்டு ப்ரோ. இவங்க வந்து ராயல் பால் பைத்தான் குட்டி.
இவன் வந்து 2 feetல இருக்காங்க. இப்பதான் ஃபீடிங் போட்டாங்க, கையில எடுக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இப்படியே காட்டுறேன். இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட் எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு நேரம் 3 நாள் ஆகும் ஆக்சுவலா டைஜஷன் ஆக. ஆனா 3 நாள் வரைக்கும் நம்ம கையில எடுக்கக்கூடாது. அப்புறம் ஒரு 4 days விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஒரு ரேட் போடணும், அதாவது ஒரு மைஸ் போடணும். அதாவது 7 நாளைக்கு ஒரு தடவை ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு போட்டு 3 நாள் நம்ம கையில எடுக்கக்கூடாது. 7 நாளுக்கு ஒரு தடவை போட்டா போதும். போதும் 7 நாளைக்கு ஒரு தடவை. தண்ணி எல்லாம் தண்ணி நம்ம வைக்கணும். ஆமா, இப்போ இப்படியே படுத்துருக்கோம்னா அந்த டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும் ஆமா மூவ்மெண்ட்டே இருக்காது, இப்படியே தான் படுத்தே இருப்பாங்க. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.